காட் ஆஃப் வார் திரைப்படம் ஜூனியர் என்டிஆர் நடிச்ச படம் திரிவிக்ரம் டைரக்ஷன்ல உருவாகிய இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முருகரை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த படம். தமிழ்நாட்டு மக்கள் அப்ப இதுக்கு ஹாப்பியா தானே இருக்கணும், ஏன் இதை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் தோணலாம். அது ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ன் ஆன் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒரு விட்டுட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு முருகர் அப்படின்ற அந்த ஒரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எமோஷன் ஆகக்கூடிய ஒரு பெயர். அதை வச்சு இவங்க தங்களோட இஷ்டத்துக்கு ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா அதை இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. முருகர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் பிறந்தார், சரவண பொய்கையில பிறந்தார். இத முருகர் பானா நார்த்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கட்டமைக்க பார்த்தாங்கன்னா அது தவறு. ஒரு வரலாற்றையே இவங்க எல்லாரும் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்க. முருகர் பானா நார்த் அப்புறம் வந்து அவர் வாழ்ந்தது எல்லாமே இவங்க கேட்டா தெலுங்கானால நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இங்க அறுபடை வீடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து துணை நிற்க கூடாது. இது எதிர்த்து குரல் கொடுத்துட்டே தான் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டு விஷயத்துக்கு ஒன்றிணைவாங்க. ஒன்னு தமிழ், இன்னொன்னு முருகன். முருகன் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எமோஷன். முருகனை பத்தின பாடல்கள் எவ்வளவு பாடல்கள் தமிழ்நாட்டுல இருக்கு, எவ்வளவு படங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு, எவ்வளவு காட்சிகள் படங்கள்ல இருக்கு. ஆனாலும் இவங்க இந்த படத்தின் மூலமா ஹிஸ்டரியே சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அது மிகவும் தவறு. தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு அனுமதிக்க கூடாது. இது நம்ம ஏன் இது எதிர்ப்பா நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்பதான் இந்த படம், அதாவது முருகர் அப்படின்ற இந்த கடவுள் தமிழ்நாட்டுல தான் பிறந்தார், தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்தார், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இருந்தான்னு சொல்லிட்டு இவங்க காமிப்பாங்க. இல்லனா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு படத்தை ஒன்று எடுத்துட்டு இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. தமிழை அழிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பிளான்ஸ் போயிட்டு தான் இருக்கு. பல ஸ்டேட் ஆளுங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இதை நினைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா தமிழ் அழிக்க முடியாது, முருகரையும் தமிழையும் பிரிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் எதிர்த்து நம்ம எல்லாரும் குரல் கொடுப்போம். நன்றி.